நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய லோக்சபா எலெக்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதனுடைய ரிசல்ட் அப்படின்றது வெளியானதுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு மாநிலங்கள்லையுமே ஷாக்கான ரிசல்ட்ஸ் அப்படின்றது வந்திருக்கு அப்படின்னு தான் சொன்னோம். எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம் அப்படின்னா உத்தரப்பிரதேசம் பாஜகவுடைய கோட்டையாக இருந்த உத்தரப்பிரதேசத்திலே பார்த்தோம் அப்படின்னா பாஜக சறுக்கியிருக்காங்க. இன்னொரு பக்கத்தில் இந்த பக்கம் போயிட்டோம் அப்படின்னா தெலுங்கு தேசம் கட்சி இருக்காங்க இல்லையா, அவங்க ஒய்எஸ்ஆர் காங்கிரஸை பார்த்தோம் அப்படின்னா அடிச்சு நொறுக்கிட்டு ஒரு மாசிவான சக்சஸ் அப்படின்றத இந்த பக்கம் பதிவு பண்ணியிருக்காங்க. ஒடிஷாவில் பார்த்தோம் அப்படின்னா 24 வருஷமா ஆட்சியில் இருந்த நவீன் பட்நாயக் இருக்கார் இல்லையா, அவர் வீழ்த்தப்பட்டு பாஜக அந்த முதல்ல ஆட்சி அமைக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருந்தாலும் கூட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியை தலைவராக மக்கள் ஏற்றுக்கலையா அப்படின்ற கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அதிமுகவுக்கு தலைமை தாங்கி கிட்டத்தட்ட 10 எலெக்ஷன் அப்படின்றது வந்து அவங்க பார்த்துட்டாங்க, இடைத்தேர்தல்கள் உட்பட அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த 10 எலெக்ஷனில் ஒன்றில் கூட பார்த்தோம் அப்படின்னா அதிமுக ஜெயிக்காதது எடப்பாடியினுடைய அரசியல் பயணம், அதுவும் தலைவராக அவருடைய பயணம் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது வந்துட்டு முடிவை நோக்கி போய்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் யோசிக்க வச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனுக்கு நடுவில் கரெக்டாக ஒரு 2லேருந்து 3 மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா விகே சசிகலா இருக்காங்க இல்லையா, அவங்க தொண்டர்களுக்கு ஒரு அழைப்பு அப்படின்றத வந்து விட்டுருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமாவும் அதிமுக இப்படி பல பிரிவுகளாக பிரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அது யாருக்குமே யூஸ் இல்லாத ஒரு விஷயமா போயிடும். நம்ம எல்லாரும் ஒன்றா இருந்தால் மட்டும்தான் நம்மளை யாரும் அசைச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதிமுக ஒரு தொகுதிகள் கூட ஜெயிக்க முடியாமல் போனதுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கத்தில் டிடிவி தினகரன் தரப்பு, இன்னொரு பக்கத்தில் ஓபிஎஸ் தரப்பு, இன்னொரு பக்கத்தில் விகே சசிகலா ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவினுடைய ஓட்டு பல திசைகளையும் சிதறி கிடக்கிறது தான் ரொம்ப முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சுச்சுவேஷன் இன்னும் நீடிக்குது அப்படின்னா 2026 திமுக தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏஜென்சிஸ் அடிச்சு சொன்னதுனால பார்த்தோம்னா எடப்பாடி பழனிசாமி இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்குமே அடுத்து எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணணும், அதை தாண்டி எதனால் எடப்பாடி பழனிசாமி 10 எலெக்ஷனில் தோத்தாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடப்பாடி பழனிசாமி சந்திச்ச தேர்தல்கள் தலைவரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2017 ஆர்கே நகர் இடைத்தேர்தல் அப்படின்னே சொல்லலாம். 2019 லோக்சபா தேர்தல், அதே வருஷம் பார்த்தோம் அப்படின்னா 22 சட்டசபை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல், 2020 ஊரக உள்ளாட்சி தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2022 நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல், 23 ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல். அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி 10 தேர்தல்கள் அப்படின்றத சந்திச்சு எல்லாத்துலேயுமே தோல்வி. பட் இந்த டைம் சந்திச்சிருக்கக்கூடிய லோக்சபா தேர்தலில் பார்த்தோம் அப்படின்னா 7 தொகுதிகளுக்கு மேலே வந்துட்டு டெபாசிட் அப்படின்றதே இழந்திருக்காங்க. ஒரு 6-7 தொகுதிகளில் பார்த்தோம் அப்படின்னா 3வது இடம், 4-5 தொகுதிகளில் 4வது இடம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தனக்கான இடம் அப்படின்றத இழந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஜெயலலிதா எம்ஜிஆர் இருக்காங்க இல்லையா, அவங்க பீரியட்ல அதிமுகவுடைய கோட்டையா இருந்த கோவை, தேனி இந்த தொகுதிகள் கூட கையை விட்டு போயிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி ஒரு பலவீனமான தலைவர் அப்படின்றத வெட்ட வெளிச்சமா காட்டியிருக்கு அப்படின்றதுல எந்த விதமான ஒளிவுமறையுமே இல்லை அப்படின்னே சொல்லலாம். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா அவர் பண்ண தப்புகள் எல்லாமே பெரிய பெரிய தப்புகள் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம், பலதரப்பா வந்துட்டு ஓட்டுகள் பிரிஞ்சது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தோம்னா டிடிவி தினகரன் தரப்பு, ஓபிஎஸ் தரப்பு அப்படின்னு சொல்லி பிரிஞ்சது. டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி இருக்கார் இல்லையா, அவருக்கான வேல்யூ, அவருக்கான மவுஸ் அப்படின்றத ஒட்டுமொத்தமாக வந்துட்டு இறக்கியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது விஷயம், வேட்பாளர் தேர்வு அப்படின்றதுல ஒட்டுமொத்தமாக சொதப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. பல இடங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா உள்ளூர் நிர்வாகிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கே தெரியாத பெயர்கள் அப்படின்றது வேட்பாளர்களாக அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு சில இடங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா வெளியூர் ஆட்களை வேற ஒரு இடங்கள்ல போயிட்டு வேட்பாளராக நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜெயலலிதா, கருணாநிதி, எம்ஜிஆர்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் ஆஸ் யூஷுவலாக பண்ணக்கூடிய ஸ்டைல் அப்படின்னே சொல்லலாம். அவங்க ஒரு கல்லை நிற்க வச்சு ஜெயிச்சிரும் அப்படின்னு சொன்னால் கூட அது ஜெயிக்கும் அப்படின்றது தான் உண்மை. ஏன்னா அவங்க எல்லாருமே பெரிய பெரிய ஐடியலாக இருந்த ஒருத்தங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஜெயலலிதா ஒரு தொகுதியில் ஒருத்தங்க நிற்க வைக்கிறாங்க அப்படின்னா அந்த தொகுதியில் நிற்கிறவங்களுக்கு ஓட்டா, ஜெயலலிதாவுக்கு ஓட்டா அப்படின்றதான் வந்துட்டு மேஜரான பாயிண்ட். ஸோ ஜெயலலிதா தான் அந்த 40 தொகுதியில நிற்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் அப்படின்றது உருவாக்கப்படும். பட் எடப்பாடி பழனிசாமி அதே மாதிரியான ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது கையில் எடுத்தது கை கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனால் ஜெயலலிதா மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஒரு கவர்ச்சிகரமான தலைவர் இல்லை அப்படின்றத அவர் இன்னும் ரியலைஸ் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவரை சுற்றி இருக்கக்கூடிய கூட்டம் இருக்காங்க இல்லையா, ஒரு 200லேருந்து 300 பேர் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆட்சியெல்லாம் வேற லெவல், நான் வெளியில் அப்படி பேசிக்கிறாங்க இப்படி பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்றதை எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கிட்டு இருக்காரு. சரி ஓகே, நம்மளும் ஜெயலலிதா மாதிரியே பார்த்தோம் அப்படின்னா ஒரு கம்பீரமான தலைவராக வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் நம்பிக்கிட்டு இருக்காரு. பட் அது உண்மை கிடையாது. ஜெயலலிதா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய லெவலுக்கு எடப்பாடி பழனிசாமி போகணும்னா இன்னும் அதிக அளவிலான பயணம், அதிக அளவிலான உழைப்பு அப்படின்றத கொட்டணும் அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா நிர்வாகிகளே பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான இடங்கள்ல வேலை செய்யலை அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. இது எடப்பாடி பழனிசாமியை மீட்டிங்ல ஓப்பனாகவும் சொல்லிட்டாரு. நிர்வாகிகள் வேலையை
வந்துட்டு ரொம்ப சுணக்கமாக பார்த்துருக்காங்க. கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணி இல்லை. இப்போ கூட பார்த்தோம் அப்படின்னா பல முக்கியமான தலைவர்கள் வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட ஓப்பனாகவே போயிட்டு நம்ம பிஜேபியை கூட்டணி வந்து கழட்டி விட்டது கூட தப்பாக போன மாதிரி தெரியுது. ஏன்னா ஓட்டு பிரிஞ்சிருக்கு, நம்ம வந்து வச்சிருக்கணும் போல அவங்கள கூட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பேசியிருக்க விஷயம் எடப்பாடி பழனிசாமியை கோவப்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பிஜேபி கூட கூட்டணி அப்படின்றது வைக்கல அப்படின்னாலும் கூட ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி அப்படின்றதையே பார்த்தோம்னா இந்த டைம் அதிமுக வைக்கல. லோக்சபா எலெக்ஷன் அப்படின்றது மாநிலத்துக்கான எலெக்ஷன் கிடையாது, மத்தியில் யார் வந்துட்டு பிரதமராக வரப்போகிறாங்க அப்படின்றத நிர்ணயிக்கிறதுக்கான எலெக்ஷன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு எலெக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா தன்னந்தனியாக வந்துட்டு ரொம்ப பெரிய கூட்டணிகள்லாம் இல்லாமல் நின்னது யாரை பிரதமராக்கிறதுக்காக இவங்க எம்பி சீட் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறியை உண்டாக்கி இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இதை தாண்டி எடப்பாடி பழனிசாமி இருக்கார் இல்லையா, அவருடைய பிரச்சாரம் சுத்தமாக எடுபடலை அப்படின்னு வந்து சொல்லப்படுது. எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அதிமுகவுடைய கோட்டை அப்படின்னு சொல்லி வர்ணிக்கப்படக்கூடிய கொங்கு மண்டலங்கள் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கொங்கு மண்டலங்களில் கூட பார்த்தோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியினுடைய பிரச்சாரங்கள் ரொம்ப பெரிய அளவில் வந்துட்டு எடுபடலை. ஸோ இப்படி எடுபடாததுனால அதிமுக ரொம்ப பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. கட்சியில இருந்து அடிப்படை செலவுகளுக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்ட பணம் கூட முறையாக பல இடங்கள்ல செலவு பண்ணப்படல, ஒரு சில இடங்கள்ல சுத்தமா செலவு பண்ணப்படல. நடுவில் பார்த்தோம் அப்படின்னா நடுவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களே அபேஸ் பண்ணதுனால ரொம்ப பெரிய சுணக்கம் அப்படின்றது கிரவுண்ட் ஒர்க் நடக்காம தடுத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஒரு இடத்துல கிரவுண்ட் ஒர்க் அப்படின்றது நடக்கல அப்படின்னா அது எவ்வளோ பெரிய கட்சியா இருந்தாலும் சரி அந்த கட்சி கண்டிப்பா தோத்துரும் அப்படின்றதுக்கு அதிமுக இப்போ ரொம்ப பெரிய எக்ஸாம்பிளா மாறி இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஒற்றை தலைமை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே சொல்லிக்கிட்டாலும் கூட மூத்த அமைச்சர்கள் எல்லாருமே அவங்கவுங்க இஷ்டத்துக்கு தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஜெயலலிதா இருந்தப்ப எப்படி ஒரு ஒற்றை தலைமை அப்படின்றது இருந்துச்சோ அதே மாதிரியான ஒற்றை தலைமை இப்போ இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஜெயக்குமார் ஒரு பக்கம், வேலுமணி ஒரு பக்கம், தங்கமணி ஒரு பக்கம், சி.வி. சண்முகம் ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தலைமை பார்த்தோம் அப்படின்னா பல இடங்கள்ல பிரிஞ்சுதான் இருக்கு. ஸோ இப்படி நடுவில் நிறைய மீடியேட்டர்ஸ் வந்துட்டு தலைமை மாதிரி இருக்கிறதுனால ஒரிஜினல் தலைமையா இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இருக்கார் இல்லையா, அவருக்கு இருக்கக்கூடிய பயம் அப்படின்றது கீழ்மட்ட நிர்வாகிகளுக்கு இல்லை அப்படின்னே சொல்றாங்க. ஸோ ஜெயலலிதா மாதிரி தான் ஒரு லீடரா மாறணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்ட எடப்பாடி பழனிசாமி பார்த்தோம்னா பல அதிரடியான நடவடிக்கைகள் அப்படின்றத எடுத்துதான் ஆகணும். ஏன்னா ஜெயலலிதா அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அவர் எவ்வளோ முக்கியமான அமைச்சராக இருந்தாலும் சரி, எவ்வளோ முக்கியமான ஆளாக இருந்தாலும் சரி, தப்புன்னு பட்டுச்சுன்னா கட்சியை விட்டு உடனடியாக தூக்கிடுவாங்க, உடனடியாக அடிப்படை உறுப்பினர் பதவி அப்படின்றதுலேருந்து கூட நீக்கப்படுவாங்க. ஸோ அந்த கட்ஸ் அப்படின்றதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் ஜெயலலிதா மாதிரியான ஒரு தலைவராக தான் உருவெடுக்க முடியும் அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா அடுத்து எல்லாரும் ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரலும் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர ஆரம்பிச்சிருக்கு. பிரிஞ்சு இருக்கக்கூடிய சசிகலாவாக இருந்தாலும் சரி, டிடிவி தினகரனாக இருந்தாலும் சரி, ஓபிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, இவங்க எல்லாரும் சேர்ந்தது தான் அதிமுக அப்படின்றது. ஸோ எடப்பாடி பழனிசாமி அவங்க எல்லாத்தையும் சேர்த்து மறுபடியும் பயணம் அப்படின்றது பண்ணாதான் அடுத்து வரக்கூடிய 2026 எலெக்ஷன் இருக்கு இல்லையா, அதுலேயாவது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது பண்ண முடியும். இன்னும் 2 வருஷம் தான் 2026 சட்டமன்ற எலெக்ஷனுக்கு இருக்கு. தொடர்ந்து 10 எலெக்ஷன்ல திமுக ஜெயிச்சு அசுர பலத்தோட இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கட்சியை பார்த்தோம் அப்படின்னா எதிர்கொள்றதுக்கு கண்டிப்பா இவங்க எல்லாரும் ஒரு அணியில திரள்றது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ எடப்பாடி பழனிசாமி இந்த விஷயத்தை எப்படி கன்வே பண்ணிக்க போறாரு, அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் சரியா தப்பா அப்படின்னு சொல்லி எப்படி ஒரு டிசிஷன் எடுக்க போறாரு அப்படின்றது அவர் கைகளில் தான் இருக்கு. பட் இது நடந்தா மட்டும்தான் அதிமுக மறுபடியும் பழைய ஃபார்முக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவை சேர்ந்த பல சீனியர்ஸே பார்த்தோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி காது படவே பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மறுபடியும் அதிமுக ஒன்னாக போதா, இல்லை இப்படி தனிச்சு நின்று 10 எலெக்ஷன்ல தோத்த மாதிரி மறுபடியும் எடப்பாடி பழனிசாமி 2026 எலெக்ஷன் அப்படின்றதையும் சந்திக்க போறாரா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.